வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஸோ நம்மளோட சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளில் வந்து மகா சிவராத்திரி வரப்போகுதுங்க. அப்படி இருக்கும்போது சிவன் கோயில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் பிளான் பண்ணியிருந்தோம். சிவன் கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்குமே ஈசா டெம்பிள் அப்படி தான். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைக்கோயில், அந்த மாதிரி மலைக்கோயில் இருக்கிற சிவன் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். மலைக்கோயில் அப்படிங்கும்போது நமக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. நானும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இங்கே பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது. அது மலைக்கோயில் தான், ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்க போகுதுன்றது நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 800 ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்ப்போம். ஆரம்பிக்கலாங்களா? வெல்கம் டு கடைக்குட்டி விளாக்ஸ். ஒரு அளவுக்கு வரைக்கும் வர மழை வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெத்து குத்தாக ஏறுதுங்க, வர மாதிரி இருக்குது. இந்த மலைக்கு வரீங்க அப்படின்னா ஜீன்ஸ் பேண்ட்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜீன்ஸ்லாம் போட்டுட்டு இந்த மலை ஏறுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்துட்டு அடுத்து ஸ்டெப்ஸ் எல்லாம் கவுண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். மேலே ஏறி வரும்போது நம்மளால் வந்து ஸ்டெப்ஸ் வந்து கவுண்டிங் பண்ண முடியல. ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து மேலே ஏறி வந்துட்டோம். அதனால் இறங்கும் போது வந்து ஸ்டெப்ஸு கவுண்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்க போகுது அப்படின்றது கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம். இது வரைக்கும் கவுண்ட் பண்ணதில் வந்து ஒரு 120க்கு மேலே வந்திருக்கு. அதாவது ஒரே ஒரு பெண்டு தான் தாண்டி இருக்கும், அதுக்கே 120 வந்திருக்கு. இன்னும் கீழே ரொம்ப தூரம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 500 படிக்கட்டுகள் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். இங்கே உள்ள மக்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது லோக்கல் ஏரியாவில் இருக்கவங்க வந்து இந்த மலையை வந்து டெய்லி காலையில் மார்னிங் அந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ்க்காகவே யூஸ் பண்ணுறாங்க. நான் இருக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ரவுண்டு ஒருத்தர் அசால்ட்டாக ஏறாரு. அதாவது டெய்லி ட்ரைனிங் இல்லாமல் இந்த மாதிரி பண்ண முடியாது. இது வந்து உடம்புக்கு ரொம்பவே ஃபிட்னஸாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் மொத்தமாக நம்ம எல்லா ஸ்டெப்ஸுமே கவுண்ட் பண்ணியாச்சு. அதாவது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 840 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அதாவது 840 கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 842 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஏறுறதும் இறங்குறதும் ரொம்பவே சிரமம் தான். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இன்னொரு விஷயமும் குறிப்பிடணுங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய கேங்லேயும் ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக எதனா ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும்போது என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அதாவது என்னோடய லைஃப்பில் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நான் போகிற கண்டென்ட் எல்லாமே நான் ஃபஸ்ட் டைமாக போய் அங்கே ஷூட் பண்ணுற ஒரு கண்டென்ட் தான். அந்தளவுக்கு ஷூட் பண்ணுறோமான்னு தெரியல, ஆனால் ஷூட் பண்ணி போடுறோம். இதில் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, ஆனால் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய ஆள் இருக்குது. எங்களையும் அப்படி ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா நான் அந்த ஏரியாவுக்குலாம் போனதே இல்லையா, புதுசாக எதனா போடுன்னா, நான் போகாத இடத்துக்கு தானுங்க வீடியோ போட முடியும். இன்றைக்கான கண்டென்ட் உங்களுக்காக தான். அதாவது இந்த மலைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போகாத இடம் எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி நான் போய் அடுத்த வீடியோவுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். அப்படி நீங்கள் வரல அப்படின்னா வந்து பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மலைக்கோயிலுக்கு நீங்களும் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் காலையில் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்பவே பெட்டராக இருக்கும். நீங்கள் மதிய டைமில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே டயர்டாகிடுவீங்க. வாட்டர் பாட்டில் முக்கியம்.